நீதிபதி ஆஷா தனி நீதிபதிகிட்ட வந்துச்சு இல்லையா, அவங்க வந்து இந்த முழுமையான விசாரணை பண்ணலை அப்படிங்கிறது சென்சார் போர்டுடைய வாதமாக இருக்குது. அதாவது 2 பக்க வாதங்களையும் கேட்டு அறியலை, ஒரு பக்க வாதத்தை மட்டும் கேட்டுட்டு ஒரு பக்க நியாயங்களை மட்டும் கேட்டுட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதமாக இருக்குது. இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நீதிபதி படமே பார்க்கல. இப்போ இந்த தனி நீதிபதி ஆஷா அவங்க கொடுத்த தீர்ப்பு அவங்க படமே பார்க்கல. அவங்க வந்து தயாரிப்பு நிறுவனத்துடைய வாதத்தை மட்டுமே கேட்டுட்டு இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வாதங்கள் முறையாக கேட்டு அறியப்படலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் நியாயம் இருக்குது. எப்போவுமே எப்படின்னா, ஒரு தீர்ப்பு ஒரு லோயர் கோர்ட்டில் வருதுன்னா அப்பீல் எதுக்கு இருக்குது, அந்த தீர்ப்பு அது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அப்பீலுக்கு போகலாம். இப்போ மதுரையில் ஒரு வழக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மதுரையில் இருந்து ஒருத்தர் சாதகமாக இல்லைன்னு நினைச்சாருன்னா வழக்கு எதிராளியோ யாராவனா இருக்கலாம், அவர் வந்து சென்னை கோர்ட்டுக்கு வரலாம், சென்னையில் பெஞ்சுக்கு வரலாம், பெஞ்சில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நீதிபதி 4 நீதிபதி வச்சு அது இன்னமும் ஹையர் ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரேர் பாசிபிலிட்டிஸ். ஸோ இது மாதிரி வந்து ஒரு முறையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்துலேருந்தே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, எங்கள் சைடு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும், டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மறுக்கப்பட்டு அந்த தீர்ப்பு வந்ததுனால தான் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போகிறாங்க.